ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா வந்திருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 2வது நாளும் வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக போட்டுக்கங்க. அதிகமாக வந்து எடுத்து ட்ரை பண்ண வேணாம் சரிங்களா. ஸோ 652 161 இந்த நம்பரை ஃபுல் நம்பராக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன். இந்த நம்பரை என்ன பண்ணால் ரூட் பண்ணுறேன் அவ்வளோதான். லாஸ்ட்டு 4 நம்பர்ஸை பாருங்கள். 76 43 சரிங்களா. இந்த நம்பர்ஸை நான் ரூட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். நல்லா பார்த்துக்குங்க. 652 நேற்று ரிசல்ட் 652 161. ஸோ இந்த நம்பர்ஸை நம்ம வந்து பார்த்தோன்னா ரூட் எடுத்திருக்கேன். ரூட் எடுத்தோம்னா நமக்கு 76 43 லாஸ்ட் 4 நம்பர்ஸை பாருங்கள். இந்த 7 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தா நமக்கு சி போர்டில் வந்துருச்சு. அந்த 643 எடுத்து நமக்கு அப்படியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசியில் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக அடிச்சிட்டாங்க. டிஏபியில் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக அடிச்சிட்டாங்க சரிங்களா. 6 அப்படிங்கிற நம்பரை அப்படியே வச்சுட்டாங்க. சி போர்டை எடுத்து நமக்கு இங்கே வச்சுட்டு 43 திருப்பி 34 சொல்லி ஏபியில் வச்சுட்டாங்க சரிங்களா. அப்போது இப்போ இந்த 966க்கு பாருங்கள் 347. ஸோ இதுக்கு ரூட் எடுத்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் 8 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா. சி போர்டில் 8 அப்படின்னு சொல்லி அடித்து நம்ம அங்கே பண்ண மாதிரி தான் சரிங்களா. 26 திருப்பி இந்த இடத்துல 62ன்னு சொல்லி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி தான் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே சிங்கிள் ஷாட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. அங்கே 652 பார்த்துக்குங்க. 652 161க்கு இந்த 7 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் போயிடுச்சு. 6 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டி போர்டு வந்துருச்சு சரிங்களா. 43 திருப்பி அப்படியே 34 அடிச்சிட்டாங்க சரிங்களா. 7ங்கிற நம்பர் சி போர்டு போயிடுச்சு. 6ங்கிற நம்பர் டி போர்டு வந்துருச்சு. 43 திருப்பி 34 அடிச்சிட்டாங்க. அப்போ அதே மாதிரி நம்ம போட்டோம்னா 966 347. ஸோ சாங் கன்ஃபார்ம்ங்கிறது கிடையாது. ஒரு சின்ன கெஸ்ஸிங் தான் சரிங்களா. 4Dயில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. இப்போ நமக்கு சி போர்டில் 8 அந்த 8ங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா சி போர்டு போயிடணும். 3ங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா டி போர்டு போயிடணும் சரிங்களா. இப்போ 26 திருப்பி நமக்கு 62. அப்போ நமக்கு என்ன வரணும்னா 362 8 அப்படிங்கிற நம்பர் 4Dயில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. 362 8. ஸோ இந்த நம்பர் 4Dயில் ஒரு நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன கெஸ்ஸிங் தான் சரிங்களா. ஸோ நேற்றுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த பேட்டர்னில் ஃபுல் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ சும்மா ஒரே ஒரு பேர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 9/12/2024க்கான கேரளா லாட்ரி சார்ட் கிசான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் ஸோ கரெக்டாக நான் சின்ன சின்ன மார்க்கிங் வந்து நான் ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம் சரிங்களா. ஸோ அந்த மார்க்கிங்கான கெஸ்ஸிங் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த இடத்துல 17க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 26 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 17க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 26. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 74 இருக்குது. 74க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 29 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 74க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 29. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 326. ஸோ இதில் 36க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 81. 81க்கு 81. 16க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 61. ஸோ 61க்கு 61 வந்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 82க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 37. 37ங்கிறது இன்றைக்கி வந்திருக்கு சரிங்களா. ஸோ அது கேப்பில் ஒரு நம்பர் பாருங்கள். 51க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 06. 06க்கு 06 வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 146 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த 146க்கு ஒரு நம்பர்ஸ் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 146க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா. 146ஓட ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 691 சரிங்களா. 691. ஸோ இதுலேருந்து ஏதாவது நம்பர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் சொல்கிறேன் கரெக்டாக பார்த்துக்குங்க. இந்த 784 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே எடுத்த நம்பர்ஸ் விட்டுருங்க. 784 அதாவது 3ஆம் தேதி 784 இருக்குது. ஸோ இதோட கிராஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி நம்பர் முதல் 2 நம்பர் எடுத்திருக்காங்க சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் கேப் விட்டு பாருங்கள் 29 சரிங்களா. 229 ரிசல்ட்டு. இதில் பிசி 29 இருக்குங்களா. ஸோ 29க்கு கிராஸாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே இங்கே எப்படி நமக்கு இந்த இடத்துல 48 எடுத்தாங்களோ ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல 22 அப்படிங்கிற நம்பர் எடுத்து நமக்கு ஏபியில் அடிச்சிட்டாங்க. இங்கே 48ங்கிறத எடுத்து நமக்கு பிசி அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ இந்த ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம கிராஸாக பார்த்தோம்னா இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் 2 நம்பர் இங்கே நடுவில் 2 நம்பர் எடுத்து அடிக்கிறதுக்கான
சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் மேட்சிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 48 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்துருச்சு. 22ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் அடிச்சிட்டாங்க சரிங்களா. அப்போ 92 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா ஏசியில் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ ஏசியில் 29 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நமக்கு 9 மேட்சிங்காக இருக்கிறதுனால சி போல் 9 அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கலாம். இப்போது நமக்கு 269 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா 219 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இந்த நம்பர்ஸை வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிஎஸ்சிபிஸில் 92 29 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். 269 சிங்கிள் ஷார்ட் நம்பராக இருந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. இப்போ அந்த 140 ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 691 இதை மிங்கிள் பண்ணி நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இங்கே பார்ப்போம் 161. ஸோ இதுலேருந்து கரெக்டாக 2 4 6 8 10 11ஆம் நாள் வந்து பார்த்தோன்னா 743 டேரெக்டாகவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 347 பாஸு சரிங்களா. ஸோ அதே மாதிரி அதே கேப் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 600ன்னு சொல்லியிருக்கு சரிங்களா. 600க்கு 161க்கு டேரெக்டாக அடிச்சிட்டாங்க. 347 அப்படிங்கிறது நமக்கு மாற்றி அடிச்சிட்டாங்க. இப்போ இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா 060 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோன்னா 11 கேப் போட்டு வந்து பார்த்தோன்னா 73 திரும்ப கேப் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 78 இருக்குது. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 378 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இங்கே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 16 அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா. 16 1க்கு 161 இந்த 0 மட்டும் விட்டுருங்க. 161 அடிச்சிருக்காங்க. ஸோ 2 மாதம் கேப் விட்டு நடுவில் 2 நம்பர் 74. ஸோ இங்கே ஏ போர்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3 743 நமக்கு எடுத்து 345 அடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 2 மாதம் கேப் விட்டு இந்த இடத்துல 15 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. 15க்கு இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 315 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ 315 060 378 சரிங்களா. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 219. ஸோ அந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 315 060 378 அப்படி நம்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ 78 87க்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் எனக்கு ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தோன்னா 315 அப்படி நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ வந்து நான் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா சார்ட் கெஸிங் வந்து பார்த்தோன்னா சப்போர்ட்காக தான் கொடுக்குறேன். ஸோ சொன்ன நம்பர்ஸை சொல்லிடுறேன். 219 315 060 378. ஸோ இதான் நம்ம வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்துங்க கரெக்டாக 161 1 2 3 4 5 6 7 8 9 10 11ஆம் நாள் 347 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. இங்கே 161 சரிங்களா. ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி சி போல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண பதிலாக நமக்கு வந்து பார்த்தோன்னா பி போல்லேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி 435 சொல்லி அடிச்சிட்டாங்க சரிங்களா. 2 4 6 8 10 11ஆவது நாள் சரிங்களா. அப்போ இங்கே 2 4 6 8 10 11ஆவது நாள் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல நமக்கு வருது சரிங்களா. ஸோ நமக்கு இங்கே நமக்கு பி போர்டு வந்து பார்த்தோன்னா நடு நம்பர் தான் சரிங்களா. அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல 569 அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது சரிங்களா. ஸோ இங்கே நமக்கு ஃபஸ்ட்டில் 3 நம்பர் 161 அடிச்சிட்டாங்க. 437 நமக்கு கரெக்டாக அடிச்சிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு ரெண்டாவது நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 அதாவது நடு நம்பர்லேருந்து வரணும் சரிங்களா. அந்த 569 அப்படிங்கிற நம்பரு பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 569 சொல்லி வந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஃபாலோயிங் நம்பர்லேயும். அதனால் 695 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதிகபட்சம் நாளைக்கு சி போல் 5 உள்ள மட்டும் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. 315 695 மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். மற்ற நான் சொன்னது எல்லாமே ஒரு சப்போர்ட்கான நம்பர் தான் சரிங்களா. ஸோ இந்த 146 இந்த 691 சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏபிஎஸ்சிபிஸில் பிரித்து எடுத்து ட்ரை பண்ணுறதா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான சான்சஸ் வந்துருக்கு சரிங்களா. 060 378 இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் நம்பரு. 695 ஸ்ட்ராங்கு 315 ஸ்ட்ராங்கு சரிங்களா. 315 695 மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கால்குலேட்டர் கெஸிங் ஒன்று சொல்கிறேன். ஸோ அதை பாருங்கள். பிடிச்சிருந்தால் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா.